பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரே லுக்கப் டேபிளில் இருக்கிற 2 டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வி லுக்கப் டேபிள், இன்னொன்று வந்து ஹெச் லுக்கப் டேபிள். அதாவது வி லுக்கப் டேபிள் அப்படின்னா வெர்டிக்கல் லுக்கப் டேபிள், ஹெச் லுக்கப் டேபிள் அப்படின்னா ஹரிசாண்டல் லுக்கப் டேபிள். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து வி லுக்கப் டேபிள்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ கொடுத்து அந்த கீக்கு ஈக்குவலண்டான வேல்யூஸை காலமில் கண்டுபிடிக்கிறது தான் இந்த வி லுக்கப் டேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ, அதாவது அந்த கீங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் அந்த வேல்யூ அப்படின்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேபிள், அதாவது எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோங்கிறத டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் இண்டெக்ஸ் அப்படின்னா வந்து எந்த காலமில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து காலம் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேஞ்ச் லுக்கப்னா அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த வேல்யூ வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த வேல்யூ வேணுமா அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நம்ம ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளான ஒரு சாம்பிள் டேட்டா செட்டை வச்சு மூலியமாக நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கீயை வந்து ஃபோர் அப்படிங்கிற அந்த கீயை நம்ம எடுத்துக்கிறோம். அதோட வேல்யூஸை வந்து காலமில் என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது ஏன் வந்து இது வந்து நான் E5 அப்படிங்கிற அந்த செல்லுக்குள்ளே போடுறேன், ஆனால் வந்து நம்ம ஏன் வந்து இங்கே E5னு கொடுத்துருக்கோம் 4ன்னு ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் காலமில் இருக்க ரிசல்ட் எல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஃபார்முலா பாரில் போய் சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் இந்த ஃபார்முலா பாரில் போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த E5 அப்படிங்கிற செல்லுக்குள்ளே இருக்க வேல்யூவை ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து E5 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து E5 அப்படிங்கிற இந்த செல்லுக்குள்ளே இருக்க வேல்யூ வச்சு எப்படி காலம்ஸில் வந்து நம்ம வந்து ரிசல்ட்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வி லுக்கப் டேபிள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து கீ வந்து 4, இந்த 4 நம்ம போட்டோம். இது வந்து காலமில் எங்கென்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A2 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து C6 அப்படிங்கிற இந்த 67 எண்டிங் பாயிண்ட் இதுக்குள்ளே இருக்கிற காலம்ஸில் தான் அந்த வேல்யூவை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். 2 அப்படின்னா எந்த காலம், அதாவது ஃபர்ஸ்ட் காலமா செகண்ட் காலமா அப்படிங்கிறது தான். நம்ம வந்து இங்கே 2 போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதுதான் ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். ஸோ செகண்ட் காலமில் தான் அந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஃபால்ஸ் அப்படின்னா வந்து எக்ஸாக்டாக அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம ஃபால்ஸ் போட்டிருக்கோங்கிறதுனால எக்ஸாக்டான வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த 4 அப்படிங்கிறத நம்ம போட்டோம். அதுக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி 46 அப்படிங்கிற வேல்யூ வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நம்ம வந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். இப்போ வந்து நான் இந்த வேல்யூவை வந்து நான் இப்போ வந்து 3 அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கொடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூஸ் வந்துடும். இப்போ இங்கே டோனி அப்படிங்கிறது இங்கே டோனின்னு வந்துருச்சு. அப்புறம் வந்து 75 அப்படிங்கிறது 75 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கீ வேல்யூ வச்சு அந்த கீ வேல்யூக்கு ஈக்குவலண்டான காலம்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வி லுக்கப் டேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த வேல்யூ வந்து நம்ம 0 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து நம்ம 0வே இல்லை, ஆனால் சப்போஸ் நம்ம 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா இதில் வந்து எங்கேயுமே நம்ம வந்து வேல்யூஸ் இல்லை, அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூஸ் இல்லை. ஸோ அதனால நாட் அப்ளிகபிள் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வி லுக்கப் டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் லுக்கப் டேபிள் பார்க்க போகிறோம். இந்த ஹெச் லுக்கப் டேபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீயை கொடுத்து அந்த கீக்கு ஈக்குவலண்டான வேல்யூஸ் வந்து ரோஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஹெச் லுக்கப் டேபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஹெச் லுக்கப் டேபிளோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லுக்கப் வேல்யூ, அதாவது எந்த கீயை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்தது டேபிள் அப்படின்னா வந்து ரேஞ்சு, எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பார்க்குறோம், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட், அதை டேபிள் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் ரோ இண்டெக்ஸ் நம்பர்னா எந்த ரோவில் வந்து நம்ம அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னா இப்போ நம்ம வேல்யூ வந்து எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம், அப்ராக்சிமேட்டாக வேணும் அப்படின்னா வந்து நம்ம ட்ரூ கொடுக்கணும், இல்லை நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் கொடுத்து நம்ம வந்து வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா செட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நாம் வந்து என்ன வேல்யூ போடுறோம் அப்படின்னா 10 அப்படிங்கிற இந்த கீயை கொடுத்துருக்கோம். இந்த 10 அப்படிங்கிற இந்த கீக்கு ஈக்குவலண்ட்டாக ரோஸில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து 10 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா E17 அப்படிங்கிற செல்லுக்குள்ளே தான் இந்த வேல்யூ போட்டிருக்கோம் 10 அப்படின்னு. ஸோ நம்ம ஃபார்முலா எழுதுறப்ப என்ன எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லை ரெஃபர் பண்ணுறோம், அந்த வேல்யூவை ரெஃபர் பண்ணாமல் செல்லை ரெஃபர் பண்ணுறோம். E17ல் என்ன கீ போட்டிருக்கோம் அப்படின்னா 10 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதான் E17 நாம் இங்கே கொடுத்துட்டோம். ரேஞ்ச் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா B10 இருந்து நம்ம வந்து எது பார்த்துருவோம்னா F12 வரைக்கும் தான் நம்ம ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். எந்த ரோலன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் இருக்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு வந்து ஐடி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, நேம் ஸ்கோர் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ரோ அப்படின்னு நம்ம போட்டோம்.
ஃபால்ஸ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும், அதுக்கு தான் நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம 10 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரோஸில் இருக்கிற ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க் அண்ட் 89 வந்திருக்கு. மார்க் அண்ட் 89 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிற அந்த கீயை கொடுத்துருக்கோம், அதுக்கு ஈக்குவலான நேம் ஸ்கோர் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் நம்மளுக்கு வந்து ரோவில் இருக்கிற ரிசல்ட் வேணும். ஸோ அதுக்காக தான் நாம் வந்து இந்த ஹெச் லுக்கப் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் இந்த கீ அப்படிங்கிறத வந்து நான் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இங்கே இருக்குது, இந்த 2 நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோவில் இருக்க வேல்யூஸ் அப்படியே வந்துடும். ரோவில் இருக்க அந்த நேம் அண்ட் ஸ்கோருங்கிறது அப்படியே நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும், ஜாக் அண்ட் 94 அப்படின்னு. சப்போஸ் இதை வந்து நான் 3 அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேம் அண்ட் ஸ்கோர் வேல்யூஸ் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரும், டோனி அண்ட் 75 அப்படின்னு. ஸோ இந்த ஹெச் லுக்கப் டேபிள் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீயை கொடுத்து அந்த கீக்கு ஈக்குவலண்ட்டான ரோஸில் இருக்க வேல்யூஸை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஹெச் லுக்கப் டேபிள் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி லுக்கப் டேபிள் அண்ட் ஹெச் லுக்கப் டேபிள் அதை வந்து எப்படி வந்து நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம்.